மக்களை இன்றைக்கி செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சாய் பிரியங்கா அண்ட் மோனிஷா 2 பேருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதில் பிரியங்கா வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப இம்மெச்சூரிட்டியான ஒரு பர்சன்ட்ட வந்து நான் இருந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஈவன் லிப்ஸ்டிக்கு, ஸ்கின் கேரு, ஹேரு எல்லா விஷயத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக சாரி அப்படிங்கிறத வந்து எஸ்ஆர்ஒய் போட்டு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு அவர் வந்து எஸ்ஓஆர்ஆர்ஒய் போட்டு அனுப்பு, அதான் சாரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் சொன்னாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு அந்த டஸ்ட்பின் உங்களோட டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு. ஒரு 6 மந்த் வந்து நான் டைம் கொடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலடா சாமி ஆளை விடுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நார்சிசிசம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுதோ இதுதான் நார்சிசிசமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணதில் நான் தப்பு பண்ணல, யாரை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் வந்து டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சி என் லைஃப் இதாகிடுச்சு. இனிமேல் அதெல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லவ் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு வந்து மோனிஷா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் யாருக்கு யார் சிக்க போகிறா, யார் யாரோட லவ் பண்ண போகிறாங்க, ஒரு வேளை யார் யாருக்கு செட் ஆக போகுது அப்படிங்கிறது கம்மிங் எபிசோட்ஸில் தெரியும். ஒரு 5 வீக்ஸ் வந்து இந்த எபிசோட் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் நாளே டேட்டிங்லாம் போகிறது மாதிரியான ஏற்பாடுலாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் யார் இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.